தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரியில் வந்துட்டு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் வந்துட்டு எல்லோரும் சேவை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்மளும் ஏதாவது செய்வோம் அப்படின்ட்டு எங்களோட இளைஞர் நற்பணி மன்றத்திலேருந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய ஆரம்பித்தோம். அதாவது ஒரு நேரம் சாப்பாடாவது கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கோங்க. எல்லாம் கூட்டணிகளை ஆரம்பித்து சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஹோட்டலையே வாடகைக்கு எடுத்து அங்கேருந்து சாப்பாடு செய்ய ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு செஞ்சு தக்காளி சோறு செஞ்சு எல்லா மக்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாட்டினாலும் எங்களால் முடிஞ்ச அளவு கொடுக்க ஆரம்பித்தோம் பார்த்துக்கோங்க. இந்த இதுக்காக ஒரு லைக்கை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா. இதோடு நாங்கள் வந்துட்டு 3வது நாள் கொடுக்க ஆரம்பித்தோம். இளைஞர் நற்பணி மன்றத்திலேருந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளத்தால் எந்த ஆண்டு இல்லாமல் இந்த ஆண்டு பயங்கர மழை வந்துடுச்சு. பயங்கர மழைனா எப்படி சொல்கிறதுனா ஒரு நாள் மழை தான், அதுவும் விடிய விடிய அடித்த ஒரே நாள் மழையில் தான் இவ்வளோ வெள்ளம். எல்லா ஆறு எல்லா குளம் பக்கத்தில் இருக்கிற எல்லா பாலமும் உடஞ்சி அணைலாம் உடஞ்சி போட்டில் தான் எங்களால் கூட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் இல்லை நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறோம். இங்கிட்ட நீரோட்டம் கம்மியாக தானே இருக்குது, நாங்கள் கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நாங்களே கொடுத்துட்டோம் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நல்ல ஒரு பதிவோடு சந்திக்கிறேன். பாய்.